துன்படி தாங்கி சுகமடி துணிகளை அன்புள்ள காத்தவர்களுக்கு எப்போ ஒருத்தருக்கு மெய்ப்பொருள் நாட்டம் வரும் அப்படின்னா புலன் இன்பத்துக்கு தேவையான பொருள்கள் தடையில்லாது பிரபஞ்சம் கொடுக்கணும்னா அவங்க கடவுள் பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அம்மையார் அவர்களுக்கு கண்ணை முதல்ல பச்சை அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் சொல்லலை. கண்ணு இதாக எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. முயற்சி பண்ணியும் தடை மட்டும் வைக்கணும். அப்புறம் பெருமானாரே வந்து திருப்பி கண்ணு வச்சிருக்காங்க. அப்போ தான் அந்த பெருமை தெரியும். இப்போ அந்த நாட்டால் அவரே வாங்க அவரே விட மாட்டார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறார், வாழ்க்கையில் ஒரு இன்பாவஸ்தை வரும்பொழுது தான் நாம் வந்து மெய்ப்பொருளை நாடுகிறது. இப்போ நம்ம இடையில கொஞ்சம் பிரேக் கொடுத்துறோம். அது தியானம். ஏன்னா என்ன பிரியாணி 25 minutes தியானம் பண்ணுவாங்க. எல்லாரும் உண்மையை வாங்கல அதே இப்போ இந்த தண்ணி குச்சி ஒன்று இருக்கு இல்லைங்களா, தியானம் 25 minutes இப்போ தியானம் பண்ண போகிறோம். தியானம் பண்ணிட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் உங்களுடைய அனுபவம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் அது தெரியும். இந்த மாதிரி இருக்குது, இது கரெக்டு தானா, அது மாதிரி எல்லாம். இன்னொன்று அந்த தியானம்ன்றது எப்படி வழிபடுமோ நமக்கு முறைப்படுத்தி தந்திருக்காரு. எப்படி பண்ணால் நமக்கு விரைவான முறையில் அனுபவம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது கொஞ்ச நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். எப்படி அந்த தமிழ் உச்சம் இந்த பொறுத்து இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வலைத்தளம் வந்து கையறியாத நடுக்கம் புதுவர் புத்து கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு அப்படின்ற இது எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய போட்டு இந்த நடு அப்படின்ற ஒன்று தான் நம்ம நடு அப்படின்ற நடு என்ன நடு சண்டை சொல்லிருக்காங்க. நடு அதாவது அகண்ட வெளிமுற்றம் நிறைந்திருக்கிறவங்க கடவுள் உண்மையில அடிப்படையாக அதுதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு. அகர முதல் ஆரம்பப்படுது ஆனா போல அகழ்ந்த ஆறு என்ற முதல் எழுத்து தான் 247 எழுத்துக்கும் வரி வடிவத்துக்கும் சரி ஒலி வடிவத்துக்கு சொல்லாக்கத்துக்கும் சரி இந்த ஆறு எழுத்து முதன்மையாக இருக்கிறது. அதை போல முதல் இந்த உலகம் தோன்றுவதற்கு உலகம்னா இது மட்டும் இல்லை, நம்ம உலகத்தை சேர்ந்தவங்க தான். இந்த உடம்பு, இந்த மனம், இந்த ஜீவன், இந்த உணர்வுகளை ஏற்படுகிற மாயா உணர்வு ஏற்படுகிற சுகதிக்கு அனுபவங்கள் அத்தனையுமே தத்துவங்கள் தான். அத்தனை தத்துவம் எல்லாத்துக்கும். அதாவது 5 பூதங்கள் நாம் பார்க்குற சூரிய சந்திர கோலங்கள் என்னென்ன நம்ம பார்க்குறோமோ மரம், செடி, கொடி, நீர்வீழ்ச்சி, ஆறு, கடல், மனிதர்கள், ஆடு, மாடு, யானை, பூனை, இப்படி இதெல்லாம் போக அதுக்கப்புறம் இதே பூதமே சுக்குமனையில நமக்கு மனோ சக்தியாக மனோ ஆற்றலாக அது இது எல்லாமே. அதுக்கு மேல ஜீவன் கூட இதுல கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால ஜீவனுக்கு அகம் பிளஸ் புறம் பேர் அகப்புறம் சொல்றாங்க. அகம்னு ஆன்மா, ஆன்மாவும் சம்பந்தப்பட்டிருக்கு முழுமையாக. இந்த சுவாச தத்துவமும் சேர்ந்து அது பாருங்க. இந்த அகப்புறம் அப்படின்னு ஏன் வரலாம், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் தியானம் பண்ணும்போது சரியான சக்திசார முறையில் தடல் அடிக்கிறது, போர் அடிக்கிறது அதெல்லாம் வந்து வராது. இந்த சக்திசாரம் பண்ணாங்க. நீங்கள் வந்து பூர்வ மத்தியில் ஒரு தீபச்சூழல் சொன்னாங்க, அந்த இடத்துல பயிற்சி இருக்காமல அந்த மனம் தடை தான் வலிக்கும். ஒருத்தர் வந்து படமுறை யூடியூப்ல கேட்குறாங்க, இது சக்திசாரமான தடை வலிக்கும். எப்படி நீங்கள் சக்திசாரம் பண்ணுதுன்னு சொன்னேன், அது பதில் இல்லை. காரணம் வந்து நம்ம சத்தியசாரம்ன்றது வந்து இப்போ பண்ணுறதுலாம் புறநிலை தான். இது வந்து இன்னும் என்ட்ரி ஆகலை. எம்பிபிஎஸ் படிக்கணும்னா என்ட்ரன்ஸ் படிக்கணும். என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணிட்டாலே எம்பிபிஎஸ் பாஸ் பண்ண சரியாக கொடுத்துருவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் அவசியம். முதல்ல என்ட்ரன்ஸ் இல்லை, இப்போ என்ட்ரன்ஸ் இல்லாமல் உள்ளே போக முடியாது. உள்ளே போகிறதுக்கு தேவை இந்த என்ட்ரன்ஸ். ஆனால் இது உபாயம் தான். இது வந்து உண்மையோ அனுபவமோ கிடையாது. ஆனால் உண்மை ஞானம், அனுபவம் ஞானம் இந்த உபாய ஞானத்து வழியாக நமக்கு நூல்
வழியாக எத்தனையோ ஞானிகள் வந்திருக்காங்க. திருவருட்பா உபாயம் தான், திருவாசகம் உபாயம் தான். திருவருட்பா எழுதினவர் யார் வளர்ப்பெருமாள், அவருடைய அனுபவத்தை அப்படி நம்ம கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. எனக்கு நான் லட்டு சாப்பிட்றேன்னா நீங்க சாப்பிட்டதாதான், நான் புட்டு உங்களுக்கு கொடுத்து நீங்க சுவிச்சாதான் நான் அனுபவிக்கிறேன். அதே மாதிரிதான் நான் எப்படி அனுபவித்தேன், எந்த வழியில போய் அந்த பேரை பெற்றுக்கொண்டேன், நான் எப்படி சாதாரணத்தை பெற்றுக்கொண்டேன், அதெல்லாம் நமக்கு அவருடைய அனுபவத்தை எழுதும் போது அது உபாயமாயிட்டு, அது உபாயமா மாறிவிடும். அதை பிறகு கொடுத்து அந்த அனுபவமா மாற்றிக்கணும். அந்த அதுவே அனுபவமாக தனக்கெல்லாம் உரு போட்டால ஆடணும். திருவருட்பா பாட தேக உணர்வுல இருந்துக்கிட்டு உரு போட்டாலும் மற்றமில்லா பெருவாடு கிடைக்கணும்னா கிடைக்காது, அனுபவமே இருக்காது. ஆன்ம அனுபவம் இல்லாமல் பெரிய வேஸ்ட். ஆன்ம அனுபவம் உண்டு. என்ன பற்றியோ எது பற்றியோ தியானம் பற்றியோ கண்ணடியோ பாராயணம் பற்றியோ கண்ணடியோ ஏழடிகளுக்கு ஜீவகாமி செயலியோ ஏதோ அது மூலம் நீ பெறவேண்டியது ஆன்மானுபவம். இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவம் பட்சம். அதுக்காக தான் நம்ம அனைத்து தர்ம காரியங்களும் செய்யலாம். தர்ம காரியங்களை தேக உணர்வில் இருந்து கொண்டு செய்யக்கூடாது. இதுதான் சுத்தமாக உடம்புதான் நான் அப்படின்ற ஒரு உணர்வுகளை இருந்துக்கிட்டு செய்யக்கூடாது. அப்ப எப்படி செய்வது? நமக்கு என்ன ஒரு குரு போட்டோ எடுக்கிறோம், ஃப்ரெண்டு கேட்குறேன், இல்லைடா நீ ஆடகாரன் தெரியல, அதான் நான் அதான் நான் என்னை பார்த்தா தெரியாமலுக்கு யாரு பெற்றோர் போயிட்டு ஆளு இந்த தோற்றம், இந்த தோற்றம் போராடாளுடைய நமக்கு ஞானம். அது தியானத்தின் மூலமா அதை கண்டுகொள்வது. தோற்ற மாமானே தொடர் வகுத்து அவரின் ஆற்றலை காட்டும். இது தோற்ற மாமானே, இதுதான் ஒரு மாயை. இந்த தோற்றம் என்பது நம்ம கிடையாது, இந்த தோற்றம் நாம கிடையாது. இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கீங்க, நீங்க ஒரு 6 மாசத்துக்கு கண்ணாடி பார்க்கறது இல்லை, உங்க உருவமே மறந்து ஏன் அவ்வளோ போட்டோம். இப்ப நீங்க என்ன தோற்றது எனக்கு தான் கிளியரா தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் உங்களுடைய தோற்றம் தான், ஆனா நீங்க எப்படி உங்களுக்கு தெரியாது. ஏன் அது உண்மை கிடையாது. நீங்க ஒரு உணர்வோடு இருக்கிறீர்கள், அந்த உணர்வு அனுபவம். ஆக உங்களுடைய தோற்றமோ என்னுடைய தோற்றமோ அகிலனுடைய தோற்றமோ அந்த சொத்து தோற்றமோ இதெல்லாம் கண் காண்பிப்பது. இது எல்லாருக்கும் முன்னிலையில் இருப்பது தான். உங்களுடைய தோற்றம், உங்களுடைய மூக்கு எப்படி இருக்கு, கூடா இருக்கா, முக்கையா இருக்கா, வாய் எப்படி இருக்கு, கண்ணு பெருசா இருக்கா, சின்னதா இருக்கா, நெற்றி அகலமா இருக்கா, குருடா இருக்கா, காது கைத காட்டுமா இருக்கா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியாது. எப்படி தெரியாது. ஒரு நாய்க்கு தன்னுடைய முகம் எப்படி தெரியாது, தெரியாமே வாழ்ந்துட்டு போகுது. மற்ற நாய்க்கு தான் அவருடைய தோற்றம். ஒரு மாடு தன்னுடைய நாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு எறும்பு அது சர்க்கரையில் நம்ம நல்லா இனிப்பு காரம் அதிகமாக அது சென்சேஷன் ஏற்படுத்தி எறும்பு தான். அது பார்த்து என்ன ஒரு லட்டுக்கெல்லாம் காராட்சியாக வச்சுட்டே போகணும். எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் நான் கிளம்பி ஐயாவுடைய சொற்பொழிவு கேட்டு அந்த தவத்தை அப்படியே கற்றுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த நிறைவில் எல்லாரும் கடைசி வரைக்கும் அமர்ந்து அந்த தவத்தை தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. தவம் மட்டும்தான் மனிதனை உயர்த்தி வேறு எந்த சக்தினாலும் நம்ம, ஏன்னா தவம் மட்டும்தான் நம்ம யார் நம்மளை அடையிறதுக்கு பெரிய நம்ம கூட இருக்கிற பெரிய சக்தி. அதை நடத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு என் குழந்தை என்னுடைய கிளாஸ் முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. டைம் ஆகிடுச்சு, அதை கலந்துக்காம தவறு எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அப்போ கண்ணோட வேலை என்னன்னா முன்னாடி இருக்கிற தோற்றத்தை காட்டுவது தான் கண்ணோட. அப்போ நம்ம கண்ணாடியில் பார்த்தாலும் கண்ணோட வேலை முன்னாடி இருக்கிற பொருள் தான் படற்கை. ஆக இந்த உடம்பு படற்கையில் இருக்கிறது, தன்மையில் இல்லை. இப்படி தான் விசாரணை. இந்த விசாரணை பண்ணிட்டு தியானத்துக்கு வந்தோம்னா அங்கே தியானம் சுத்தியாகும். இதுதான் வளர் பெருமான் ஒரு அழகான பாடலை சொல்றாரு. புன்புலம் அசுத்தம், புன்புலம் உடம்பில் அசுத்தம் இதனில்
உனக்கும் என் மனிதரை கண்டு மயங்கி உள்நடுங்கி ஆற்றாமல் என்பதாம் கதைகள் இலத்தம் அந்த இலைப்பதியோடு நீ அறிவாய். இந்த பாடல 2 வகையான புறாமர்த்தனை சொல்றாங்க. முதலில் புறாமர்த்தனை கீழே சொல்றாங்க. மண்புறால் உண்ணும் மனிதனை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் என்றுதான் கருகை இருக்கிறது. அந்த இறைவனில் நீ அறிவாய். புறான் சாப்பிடோட 10 உடம்பு கருதுகளை விளங்கி தரலாம். அது 2 காரணம். ஒன்று, நாம் புறான் சாப்பிடும்போது ஒரு ஆள் எப்படி துடிக்க துடிக்க மதிக்க மதிக்க ஆழ்ந்து அழக தன் மரண வேதனையை அனுபவிக்கிறது. ஐயோ, அது என்ன பாவம் செய்து ஒரு காரணம். இன்னொன்று, அதை வன்புறா என்றார். ஏன்னா வன்புறான்னா அது புறாவுக்கு ஒரு உணவு, அசை உணவு. அதை கொடுமைப்படுத்தி இன்னும் உயிரை சித்திரவதைப்படுத்தி துன்பப்படுத்தி அதோட வன் நேரம் அது அதனுடைய கர்மா இருக்கு இல்லையா, அது அடுத்தது உங்களுக்கு இந்த பெருமைன்னு சொல்ல முடியாது. அது எப்போ கொடுத்தா நீ திரும்பலையோ அப்போ கொடுப்பா கடவுள். நான் நினைக்கிறோம் வந்து எவ்வளவோ திட்ட வேலை பண்ணுறாங்க, எவ்வளவோ அக்கா போர் பண்ணுவாங்க. அவன் நல்லா தான் சத்தாங்க. பக்கத்து உள்ளக்காரன் சிவனேன்னு வீட்டில் போய் தர்மம் பண்ணான். ஏன் வந்து ஆக்சிடென்ட்ல செத்துட்டாண்டா. நான் கூட எடுக்கிறவன் நல்லவன் நல்லபடியாக சாப்பிடணும், கெட்டவன் கெட்டுன்னு வந்து சாப்பிடணும். நாம் விருப்பம், நம்ம விருப்பப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் எப்படி செய்வார்னா, ஒரு நல்லது அறம்பாவம் எதுக்கு கொடுக்குறாருன்னா இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்காக. அந்த துன்பத்தை எப்போ கொடுத்தா அது ஏற்றவன் திருந்துவானோ அப்போ கொடுத்தாதான் அவன் திருத்துவான். அது கடவுள் தான் தெரியும். நான் விருப்பத்துக்காக அவன் இப்படி பாவத்தை பண்ணான், என் கண்ணு முன்னாடியே அவன் வந்து நம்ம விருப்பத்துக்கு பிரபஞ்சம் தேவைப்படாது. அது ஒரு திட்டம் இருக்கு. அது திட்டம் எப்போ எப்போ எதை எந்த அளவு கொடுத்தாலும் அவன் திருத்தலாம். இறைவனுக்கு நம்மளை தண்டனை கொடுத்து துன்புறுத்தி வெடிக்க பார்க்க முடியாது. எப்படியாவது தன் நிலைக்கு ஏற்றி வைக்கிறது தான் அது இன்பத்தை கொடுக்குதோ துன்பத்தை கொடுக்குதோ. அது ஏதோ ஒரு வகை மரக்கருணை அறக்கருணை, மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மைப்பது. அது வாழ்விக்கும் உண்மைப்பதும் மரக்கருணையும். மரக்கருணை எதுக்கு நல்லபடியாக வாழ்வுறதுக்காக கொடுக்குறாரு. அது சில நேரம் ஒரு நாள் இருக்கும், சில நேரம் வியாதியை வந்து பல நாள் கொடுக்கும். அதை மொத்தத்திலேயே கருணையும் கொண்டு நம்ம துன்பத்தை கொடுக்குறான். அதுதான் அந்த ஒரு இதில் வராது. அப்போ 2 வகையில் அவர் வந்து எங்கள் உடம்பு நினைச்சு போச்சுருந்தார். மாமிசம் சாப்பிட்ற மக்களை பார்த்து அப்படின்னா இது ஒரு புலால் மருத்துவம். அதாவது மனித குலத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் புலால் 2 வகையான புலால் மருத்துவம் சொல்றாங்க. ஒன்று உணவு இருக்கு, இன்னொன்று தான் சமுதாயம். இன்னொரு புலால் மருத்துவம் இந்த உணவு புலால். இந்த புலால் உடம்பை நான் எண்ணுவது குற்றம், தவறு. இந்த தவறு செய்தவன் தொடர்ந்து செய்தவன் தவறி போகிறார். இது சரணதாசாமி சொல்றார். ஏன் தவறி போறான்? தமிழ் அழகானது, அமிர்தம், அமுது, ரொம்ப அருமையா உள்ளது. அவன் தவறி போயிட்டான், அவன் செத்து போயிட்டான். ரொம்ப தப்பு. அவன் உள்ள மண்ணு வச்சுட்டு அவன் செத்துட்டான், தவறிட்டான். செத்துட்டான் வந்து பார்த்து சொன்னா அவனுக்கு ஏதோ ஒரு மண்ணு உள்ள வச்சுட்டே இருக்கான். செத்துட்டான் சொல்லுங்க, தவறிட்டான் அல்லது இறந்துட்டான். அது கூட இதுதான், தவறிட்டான் இல்லை காரணமாயிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் அருமையான ஒரு அர்த்தம் புரிந்த வந்து அவன் தவறிட்டான். தவறுன்னா குற்றம். அவன் சென்ற வழி தவறான வழி, குற்றம் பொருந்திய வழி. அதனால இந்த தேகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, காசு. காசு காசுன்னா பைசா. இந்த தமிழ்ல 2 அர்த்தம், 3 அர்த்தம், 4 அர்த்தம், சில சமயத்தில் ஆப்போசிட்டாவே மாறும். இப்போ மணிவாசகர் பெருமான் வந்து திருப்பள்ளி அடிச்சுல பள்ளி எழுந்தாயே எந்தன
திருப்பதி எழாதுன்னு ஒரு அர்த்தம் வருதாங்க. பார்த்தீங்களா? எழுந்தருளாயே அப்படின்னா எழுந்தருள்வாய்ன்ற அர்த்தமும் வருது. நீ ஒன்றும் வந்து தேவையில்லை. இப்படியே ஒரு இடத்துல பள்ளி எழாத நீ வந்தா குத்தத்தை கொடுத்தான். தொண்டர் குடி கெடுக்கு மண்டற்கே அபயம் சொன்னாங்களா? பச்சிருக்கீங்களா? தொண்டர் குடி கெடுக்கு மண்டல் அநேகமா பேசுறது வரல. தொண்டர் குடி கெடுக்கும். அந்த குடி என்னன்னா நான் என்னது. இந்த இடத்துல அது அந்த பொருள் மட்டும்தான் வரும். தொண்டர் குடி கெடுக்கு மண்டல். அந்த அங்கே குடியிருக்கிற வகக்காலம் நான் என்று அதை கேட்கிறார். அவர் போய் தன்னை கும்பிட வரணும், குடும்பத்தை நாசம் பண்ணுவாரா? அந்த குடினா அவனுக்கு உள்ள இருக்கிற ஒரு அந்த குடி, அதான் குடியானவன் அப்படின்னா அவன் நான் எனது எண்ணத்தோடவே மறந்து கொண்டு இருப்பவன். அவன் தான் குடியானவன். அவன் குடியானவனாகவும் குடியானவன் இருக்கக்கூடாது. அது தொண்டர் குடியானவன், தொண்டர் குடி அந்த ஒரு இதில் சொல்றாங்க. ரெண்டு மணிக்கு தான் சாப்பாடு இல்லை. சுண்டல் கொடுக்கட்ட எது ஐயா? சுண்டல் கொடுக்கட்ட நம்ம கொடுக்க சாப்பிட்டுட்டே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தாய்மார்கள் தானே, நம்ம தகப்பன்மார்கள் தானே, அவன் பாட்டு சாப்பிட்டுருக்கோம். அது பாட்டு ஆக்கி போட்ட பசிக்கு. அப்போது அந்த இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு எண்ணுவதுன்னா இந்த மனிதனாக பிறந்த நமக்கு அறிவில்லாத ஒரு நிலை தான். அதான் சொல்றோம், பகுத்தறிவு இருந்தோம், நாம் அதை பயன்படுத்திக்காத ஒரு நிலையில தான் நாம் இருப்போம். அதெல்லாம் வள்ளல் பெருமான் ஆரம்பித்தது என்னன்னா, மனிதனாக பிறந்தால் சாப்பிடக்கூடாது. இனி இந்த 21ஆம் நூற்றாண்டில் அதுதான் நடக்க போதான். இதுதான் வள்ளல் பெருமான் சமர்ந்த சாமி சொல்றார். இந்த 21ஆம் நூற்றாண்டு இறுதியில் இந்த 70 வருஷத்தில் 3 பேருக்கு மேலே வரலாறு மாதிரி ஆயிடும். அது எப்படி அப்படின்னா அதான் பரிணாமம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, வள்ளலார் 1874 தன்னுடைய உடலை ஜோதியாக மாற்றிட்டார். இன்னைக்கு 150 வருடம் ஆச்சு, ஒருத்தர் வரலையே. ஏன் அப்படின்னா அந்த பரிணாமம் கிரேகலாம். இவ்வளோதான எத்தனையோ பேர் இது பண்ணுறாங்க. யாராலும் நாம் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி சொல்கிறோமா? பயமாக இருக்கு. ஏன்னா அதை நம்ம என்ன அடிக்காதே அவர் பிறந்தாரு ஒருத்தர். அவர் அதுக்காக கடவுள் அனுப்பிச்சாரு. நீ வந்து மரணமில்லா முன்னால் நாளைக்கு ஓடுகிற பாரா மரணமில்லா பெருவாழி போயிட்டான். உடம்புல 1008 குறை வச்சிருக்கிற மரணமில்லா பெருவாழ் பற்றி பேச நீ பேச படிக்கிற அவரை வேலை கேட்காது. நீ பேசிட்டு போயிடுவா, அப்புறம் தலைவரும் பாவம் மரணம் பெருவாழ் பற்றி மனையழகா பேச்சு போயிட்டாங்க, செத்துட்டாங்க. ஆனால் உண்மை வேறு விதமாக இருக்குது. இதுதான் இங்க வந்திருக்கிறது நாமல்ல, இறைவன் தான் வாழ வந்திருக்காங்க. அதை பற்றி சொல்லலாம். சுத்தம் சுத்த சன்மார்க்கம் என்றாலே அப்படின்னா என்ன, அதுதான் நமக்கு புரியுது. சுத்தம் சத்து மாறும். சத்துன்னா சத்து பொருள். சத்து என்றால் இயற்கை என்கின்ற சத்து பொருள். சுத்தம் அகழ்ந்த முதல்வனை அன்பு என்கின்ற ஒரு இயற்கையான இருப்பு அகண்டவில் இருக்கு. அதுதான் சத்து. இதை நாம தெரியாது. இதுதான் வரலாறு சொல்ற இயற்கை உண்மை. ஏன்னா அவங்க இது உள்ள போய் தான் பார்த்தாங்க. இந்த இடத்துக்கு போய் தான் அதை பார்க்கறாங்க. அவரு எதையுமே கொடுத்துறாங்க. இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா இது உள்ள போட்டுதான் இந்த தியானத்துக்காக ஆயத்தை நம்ம பண்ணிட்டு தியானம் பண்ணாதான் அது வரும். இல்லைன்னா அது ஜபம் போடலாம் இருக்கும் தியானம். அதுக்காக தான் நம்ம சில இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக புண்புலாக உடம்பின் அசுத்தமோடு இதனில் புகுந்து இருக்கின்ற உணர்வோடு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அதுதான் அதுதான் நம்ம நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்றோம். எப்படி நான் உன்னால் இருக்க முடியுது? நீ இப்பொழுது இருப்பதற்கு நீதான் காரண கர்த்தன் என்றால் நீ எப்பொழுதும் இருக்கலாமே.
அது எந்த தடையும் இல்லையே. அது ஒரு தொடர் நிகழ்ச்சி. யார் அதை நிகழ்த்துவது? யார்? அகண்டபட்சம் இருக்கிற ஆண்டவராகிய சத்துப்பொருள் தான் சுத்த சன்மார்க்கம். சுத்தம்னா நினைப்பு மனப்பு அற்ற அருள் உணர்வு நிலை. அதுதான் கடவுளுடைய சித்து நிலை. கடவுளுடைய சித்து நிலை தான் சுத்தம் என்ற ஒரு உணர்வு சொல்லலாம். ஆக இறைவன் சத்தனாகி இறைவன் சித்தனாகிய அவருடைய மார்க்கமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த மனிதனாக உடலும் உயிரும் மனமும் ஜீவனும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பது நாம் அல்ல. அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டாலே பாதி மரணமில்லா பெறுவார்கள். மரணமில்லா பெறுவார்கள் கிடைக்குதோ கிடைக்குது. ஆனால் இரண்டாம் நிலைக்கு இன்னைக்கிலிருந்தே முயற்சி பண்ணுறதுதான் இந்த பயிற்சிதான் ஆரம்பிச்சது. இது கடவுளுடைய ஆணை. ஏன்னா இந்த நூற்றாண்டுல இனி ஒரு 7 வருடங்கள் நிறைய அழிவு உலகத்தில் ஏற்படும். சாதி சமயம் முன்னோடு அழிந்து 2032 போயிடும். அவங்க மத தலைவர்கள் அந்தந்த மதத்து தெய்வங்கள் உதவி செய்யாது. அப்படி உதவி செய்யணும்னா காசா எத்தனை பேர் அவங்களோட தெய்வம் அங்க இல்லை. எல்லா மதத்தில் இருக்கிற தெய்வங்களும் உதவி செய்யாது. ஏன்னா எல்லாமே கற்பனையில புற வழிபாட்டு முறையெல்லாம். மதங்கள் சமயங்கள் எத்தனையோ இது என்னத்த மக்கள் சமுதாயத்தை ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்தீங்க இல்லையோ. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா செய்யும். இந்த ஒன்றான மனித இடத்தை துண்டாக கூறு போட்டு பகைமையும் வன்மையும் தீவிரவாதத்தையும் ரத்தத்தையும் நமக்கு கொடுத்து இதுதான் இன்றைய மதங்கள். அதனால் சாதி மதமும் பொடி அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. எப்படி தோன்றின மதங்கள் தானாகவே அடிக்கும். தோன்றாததுதான் சுத்த சன்மானம். என்ன சுத்த சன்மானம்? அஜய்வர்மன் 1867 தான் தோற்றுவித்தாரு. இது மட்டும் தோற்றிருந்தா இல்லைன்ற இயற்கை தொன்மையான சுத்த சன்மான மரபு என்று துறை குருவில் அது கடவுள் வச்சிட்டு இருக்காரு. அது கடவுள் வெளியே வச்சுட்டு இருக்காரு. இப்ப மனிதன் தன் முயற்சினால எத்தனையோ மதங்கள் ஏற்படுத்திட்டான். அதை வச்சு சமுதாயம் ஏதோ கொஞ்சம் பக்குவப்பட்டு இனி நீங்க எல்லாரும் இடத்த காட்டிடணும். குண்டோட காட்டிடணும். ஏதோ உழுதுட்டீங்க, அடுத்தது நான் விதையை விதைக்கிறேன், நீ காலி பண்ணு. அதை தொத்துற வேலை தான் இப்போ உலகத்தில் எங்கும் அமைதி இல்லை. சண்டை போடு தகை மண்ணோ இது நடந்துச்சு. இது 32 வரையும் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் சொல்றார். அவருக்கு அற்பஞ்சோதி ஆண்டவரே சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நடக்குது. 2032 வரையில இந்த சமுதாயத்தில் எங்கும் குடு பொருளாதாரம் ரொம்ப டெவலப் போயிடும். கொள்ளை நிகழ்வு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இன்னைக்கு எப்படி நம்ம படிக்க போறோம்னு நிலையில் ஆயிடுவோம். நோய்கள் சொல்லவே முடியாது, விட்டு போகலாம். அதாவது அடுத்து நினைச்சிடும் பிரச்சனை. அப்போ வேற வழி இல்லாத அப்புறம் மனதில்லா பெருவாங்க ஆழ்ந்தாங்க சிந்தனை செய்வார்கள், முயற்சி செய்வார்கள். ஆனால் இந்த நூற்றாண்டில் 100 மட்டும் அவங்க இப்போ இந்த 20 நூற்றாண்டில் இறுதியில் 100 நெடுங்காலம் கழித்து இப்போதான் அது ப்ராசஸ்க்கு வருது. அதை இதனால் பிரபஞ்சத்தினுடைய பரிணாமம் மனிதனை இரவா வாழ் வைப்பது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறைவனுக்கு இந்த தேகத்தை நமக்கு கொடுத்தது, இந்த தேகமாக இருக்கிறது, இந்த உயிரை நமக்கு கொடுத்தது, இந்த உயிராக இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய தேகத்தினால நம்மளை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு நிலை தான், அந்த ஒரு இரவான தான் மனிதனுக்கு முடிவு. அந்த நிலையை பெறுகின்ற வரையில் தொடர்ந்து பிறப்பு இறப்பு தொடர்ந்து வந்துகிட்டே துன்பம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ தியானத்துக்கு வருவோம். படிக்க யூனிவர்சிட்டி தியானம் பண்ணுவோம். அந்த ஒத்து வைக்கிற இடத்துல தன்னை வச்சு ஒரு 10 முறை கூட இடையில கூட நம்ம ப்ரெஷர் கொடுத்துருவோம். ப்ரெஷர் கொடுக்கும்போது இதை மனம்ன்றது நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் எங்கே அது நினைப்பு நமக்கு தருதுன்னு நமக்கு தெரியும். அதுதான் ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம திடீர்னு நம்ம பயப்படுறோம்னா பார்த்து அப்போ அதுதான் ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த இடமே இதயத்தில் இல்லை, அது இருக்கிற இடம் சுக்குமதிக பிரதானம். சுக்குமதிய உடல் முழுது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அநாதனம்னு சொல்லிட்டு அது ஒரு சக்தி சென்டர், ஒரு சக்தி குவிப்பு இடம். அந்த இடத்துல மனம் இருக்கு. இந்த இடத்துல மனம் எப்படி இருக்குன்னா தாட்சாவே இருக்கு, எண்ணங்களாகவே இருக்கு. அது மனமாக இருக்காது. சதா நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டால் அது ஒரு எண்ணங்களாகவே நம்மளை அலக்கழிச்சுட்டே தான் இருக்கும். அப்போது இந்த நிலையில் இருந்தால் நாம் யார், நம்ம எதுக்கு வந்தோம், இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றுச்சு, கடவுள்ன்றது யார், ஒரு எங்கே இருக்கிறாரு, கடவுளுக்கு நமக்கு என்ன உறவு, நாம் ஏன் இங்கே இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம், நாம வந்தோமா, நான் வரப்போகிறேன்னு நான் முன்னாடி என்ன பிளான் பண்ணோமா, எந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அது மனம் எண்ணங்கள் இருந்து அறிவு நிலைக்கு போடும். அந்த வல்லல் பெருமான் மனதை சிற்றவை அறிவாக ஆக்கிரதி செய்ய வேண்டும். ஆக்கிரதினா மாற்றுதல், ஒன்றை இன்னொன்றாக மாற்றிவிட வேண்டும். ஏன்னா அது பிறப்பிடமே அங்கே தான். அது நம்ம இந்த சிற்றவையில் தியானம் பண்ணால் எனக்கு தலை வலிக்குது, காரணம் நமக்கு சரியான சக்தி சாரம். தொடர்ந்து வருமா இதயத்தில் இருக்கிற இந்த மனத்தை இங்கே ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏன் இயற்கைக்கு மனம் ஏற்றணும், அது இருக்கிறது எந்த இடத்துலையே போட்டு எடுத்துட்டு போட்டு நம்ம கேட்டோமா, இருக்கிறது எந்த இடத்துலையே போடு, நான் அதுக்கு ஏன் போச்சு கொடுக்கணும், நான் ஏன் பயிற்சி செய்யணும், நான் ஏன் சதா இங்கே நினைக்கணும், கஷ்டமா இல்லையா, படிக்கும் கலந்தாங்க நம்ம விசாரம் பண்ணுங்க. நீங்கள் உண்மை அறிவார் விசாரம் செய்து வாழுங்கள். ஃப்ரீடம் கொடுக்குறாரு, எந்த மதமும் ஃப்ரீடம் கொடுக்காது. இப்படிதான் செய்யணும், இந்த சடங்கு முறை இப்படிதான் செய்யணும் வரலா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் விசாரணை செய்யுங்க. உலகத்தில் இருக்கிறவங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணோம்னா இந்த நட்சத்திரம் ஏன் இருக்குது, காதில் ஏன் கம்மல் போட்டுருக்கோம், ஏன் பொண்ணா செய்வாரு, உண்மையிலேயே நாங்கள் காதில் கம்மல் போனோம்னா இறைவனே ஒரு ஓட்டை போட்டு அனுப்பிச்சிருக்க மாட்டா. இப்படிலாம் விசாரணை பண்ணுங்க. இப்படி இல்லை இது மாதிரி நாங்கள் உதாரணம், இந்த மாதிரி நீங்கள் விசாரணை பண்ணுங்க. இப்படி விசாரணை பண்ணும்போது உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து ஏளனமாக நினைப்பாங்க, ஏளனமாக நினைப்பாங்க, கேவலமாக இதெல்லாம் நூற்றுக்களாக நினைப்பாங்க, அப்படி நினைப்பாங்க. அப்படித்தான் நினைப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணுங்க, ஃப்ரீடம் கொடுக்குறேன். ஆனால் நாங்கள் விசாரணை நீங்கள் இது ஏன் தம்பி மேலே ஏற்றணும், அது அங்கேயே வந்துட்டு போகுது. சிற்றவை இருக்குது இல்லையா, சிற்றவைக்கு ஏன் இதை ஏற்றணும், அதை அப்படியே உணர்த்தக்கூடாதா, அப்படின்னா இந்த ஒரு உதாரணம். மனம் உண்மையில் எங்கே இருக்கு, இங்கே தான் இருக்கு. இங்கிருந்து தான் அது கீழே இறங்குது. நாம் கீழே இருந்து மேலே ஏற்றணும் நமக்கு சொல்றதுனால அப்படிதான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. சொல்றவங்களும் அப்படிதான் சொல்லணும். இல்லைன்னா அது முதலுக்கே மோசமாயிடும். அது பிரச்சனை வரும்போது தான் நம்ம வரலாறு கேட்கணும், ஏன் சாமி சொல்லி தலைவலிக்க. அப்புறம் அவர் சொல்லு இறைவன் உணர்த்துவார், அப்படி பண்ணாத, எனக்கு இப்படி தெரிஞ்சிக்கும், முதல் கிளாரிஃபை பண்ணிக்கும். இது சுத்தமான கடினமான ஒரு மார்க்கம் கிடையாது, தெளிவு செய்து கொண்டு தான் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணினாலே அது தியானம் தான். நீ போய் காட்டுக்கு போக வேண்டியதில்லை, மடத்தை ஒழுக்க வேண்டியதில்லை, ஒரு இருக்கிறது நீ தெளிவடைந்துக்கு, அதுதான் சுத்தத்தன்மை. இது கடினமான பயிற்சி, எதிர்விடாது. மூச்சு பயிற்சி, அட்டை மொழி, இட்ட மொழி, குண்டலி, எனக்கு ஓடி போகலாம். நீ என்கிட்ட ஓடி போகலாம். என்ன அவனை இப்படி படாத பாடுபட்டு 12 வருஷம் தவணை மூக்கில் ரத்தம் மண்டையில் உடச்சி செத்து போயிட்டான். அப்படிதான் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இந்த குண்டலை ஏற்றி ஒவ்வொரு ஆதாரத்தையும் ஏற்றி கடைசியில் மூக்கல் வாயில் ரத்தம் எத்தனை லட்சம் பேர் வழிமுறை தெரியாது. கும்பகம் பண்ணுறது, மூச்சடங்கு, பன்னாயம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் சொல்கிறார் பன்னாயம் பண்ணிக்கிட்டே அப்பதான் மன அடங்கு. இதெல்லாம் விசாரம் இல்லாத இறைவனை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் நமக்கு பிறப்பிறப்பு பற்றியும் மரத்தை பற்றி ஒன்றும் இதை பற்றி தெளிவான சொல்லாத காரணத்தால் இந்த மக்கள் பல்வேறு
சமயங்களில் பல்வேறு மதங்களில் கூடி எவ்வளோ அண்ணன்பட்டு நம்ம இப்போ வந்து பெருமானாருடைய திருவடியில் வந்து சன்னிதானத்தில் நம்ம நிற்கிறோம். அவருடைய இறக்கத்தினால எல்லோரும் வர முடியல. நம்ம மேலே அவருக்கு வந்து ஒரு கருணைக்கண் பட்டு. ஆக ஒரு உதாரணம் சொல்கிறோம், இங்கே தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு மகன் இருக்கார். அந்த மகனுக்கு வந்து வயசு 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். உங்கள் வீட்டுக்கு ஆட்டுக்காட்டுலாம் பண்ணாங்க தெரியல. ஒரு 4 கருது பேசி ஒருத்தர் வெளியில் வர்றாங்க. ஏதோ ஒரு கான்டாக்ட் பேசி அவங்ககிட்ட அந்த ஒரு கவருக்கு கட்டில கொடுத்தேன். அதான் சொன்னல, அதான் இது பத்திரமா வச்சுக்கோ, சேஃபாக வச்சுன்னு சொல்லி ஒரு 4 பேர்கிட்ட பேசிட்டு சரிங்களா சொல்லிட்டு இவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போனோம். பத்திரமா சொன்னால் ஒரு அளவுக்கு அங்கே இருக்குது. அங்கே விளையாடினாங்க ஒரு பையன் வரணும். ஏய் பத்திரமாச்சு இல்லை இவ்வளோ பத்திரமாச்சுன்னு அப்படின்னு சொல்லி போயிடலாம். போயிட்டு 2 நாள் கழிச்சு வர அன்னைக்கு சண்டே உங்கள் மகன் வெளில போயிட்டு நல்லா கிரிக்கெட் விளையாட்டு காலையிலே சாப்பிடாம போயிட்டான். 11-12 மணி கிரிக்கெட் வேலை வந்தான். நீங்கள் அடித்து சாப்பாடு போட்டு அப்படி போயிட்டான். பயங்கர தூக்கம். அந்த ஆட்டில் கிரிக்கெட் இவர் ஊர்லேருந்து அப்போ தான் வராது. ஊரில் உடனே போடுவார். சரி ஏன்னா அந்த கவர் பார்த்து என்ன நம்ம என்ன கற்று சொல்லி ஐயோ பார்க்கலாம். நான் பார்த்து ரொம்ப முக்கியமான கவராது. அது என்ன பார்க்குறா நம்ம ரிசீவ் பண்ணுற ஜனம் பேர் அந்த உருவோடு என்னன்னு பாரு அப்படின்றார். அப்போ சொல்ல வேணாங்க நீங்கள் அங்கேருந்து பேசுகிறேன் சொல்கிறது. அப்புறம் நாங்கள் பையன்கிட்ட கொடுத்தோம். பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். கிரிக்கெட்டு அடித்து போய் பயங்கரமாக தூக்கம் தூங்கிட்டு எழுப்பணும். ஏய் எங்கடா வச்சேன் தூக்கத்தில் அவனால் வெளியில் வர முடியல. வந்துட்டான். பட்டு தூங்கி எழுந்த உடனே தூக்கம்ன்றது என்ன நம்ம பண்ணுவோம்? தூக்கம்னா நாம் இல்லாமல் போதல் அல்லது இறந்து விடுதல் அல்லது சூன்யமாக நம்ம வானம் பக்கம் பூமி பக்கம் நடந்து லக்னம் போகிறது நடந்தது எல்லாருடையது எல்லாம் அனைத்தும் நமக்கு லட்சக்கணக்கான விஷயங்கள் உள்ளது. தூங்கிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. உலகமே கிடையாது அப்படின்ற உணர்வும் கிடையாது. அதை வந்து சூன்ய வெளிதான் இருக்குது. அதை கூட நான் சொல்ல முடியாது. அதுதான் உறக்கம். அந்த நிலையில் இருந்து நம்ம விழிப்பு நிலைக்கு வருகின்ற பொழுது ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்றுமே தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன உணர்றோம்னா நம்ம இருக்கிறத நம்ம உணர்வு அர்த்தம் செய்ய முடியும். அந்த முதல் 2-3 வினாடி நாம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நாம் இதுவரையும் எல்லாமே உணர்வோம். இப்போ இருக்க வந்து விடுகிறோம். அதான் முதல். அந்த இருத்தல் உணர்வில் இருந்து தான் அதுதான் அறிவு. அதுதான் அனுபவம் தான் அறிவு. அதில் இருந்தால் மனம் உதிக்கணும். அதனால் அது கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அதனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா உணர்வு ஃபஸ்ட்டு அவன் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் வந்து அது எடுக்கிறதுக்கு ஒரு சில வினாடிகள் ஆகும். அது சில வயசை பொறுத்து. சில பேருக்கு திக்கவே தெரியாது. அதுதான் ஒரு அரை விட ஆகும். அப்போதான் அது மனம் இறங்கி அறிவு நிலையை விட்டு கீழே இறங்கி வரும்போது தான் அது ஞாபகம். அப்புறம் தான் வச்சுட்டு அதுக்கு அவன் அரை நிமிடம் நேரம் எடுத்துக்கும். எல்லாருக்கும் உண்டு. நம்ம அடித்து போட்டால் இது பண்ண முடியாது. அப்போ மனம் எங்கிருந்து இறங்கி வருது? அறிவு நிலையிலிருந்து இறங்கி வரும். அறிவு நிலையிலிருந்து இறங்கி வரும். இங்கிருந்து இறங்கி வரும். இங்கே இருக்கிறது விழிப்பு நிலையில எப்படி இல்லாமல் போகுது? நம்ம தூக்கத்தில் எங்க இல்லாமல் போனோம், எங்க மறையணும் நமக்கு தெரியுமா? அதுதான் தலைக்கு நடுவில் மறையணும். இங்கே மறையும். இதுதான் நம்முடைய காரண சரீரம். அடுத்து நடுவு கிடையாது. அது உணர்வு மையமான ஒரு சுடர். இதனால நமக்கு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் அப்படின்றது என்ன, இருக்கிறேன் என்றது என்ன, அது சொல்லல. இதுல இருக்குது இருக்கிறேன் என்பது சொல்லல. அது என்னுடைய அனுபவம். இருத்தல் என்னுடைய அனுபவம். அது தவிர்க்க முடியாதது. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்
நாம் இருந்துதான் ஆக வேண்டும். கரெக்டுங்களா? தற்கொலை பண்ணிக்கலாம், ஆனா அப்படியே பண்ண முடியுமா? மூச்சு இந்த உடல் இருக்கிற உறுப்புகளை சுத்தம் பண்ணதான் முடியும். ஒண்ணு அது முக்கியமா மூச்சு. மூச்சு இடத்துல விழுந்தா போய் தொண்டையில தண்ணி ஏறி அடிச்சுக்கும், இல்லை தூக்கு மாட்டோம், இல்லை பால் சாப்பிட்டா ரத்தம் வந்து இதாகிட்டு துடிச்சு சாப்பிடும். ஏதோ ஒரு உடல் ரீதியாக தான் இது பண்ண முடியுமே தவிர அப்படியே எல்லாம் போட முடியாது. இன்னொன்று தூக்காட்டிலும் சரி, இடத்துல விதிக்கிறது சரி, எல்லாம் ஒன்று தான். அது எப்படின்னா மூச்சு தண்ணீர் உள்ள போயிட்டா தண்ணி போய் அடிச்சுக்கணும், மூச்சு விட முடியாது. தூக்கு மாட்டிட்டா இங்கே அழுத்தும் போது சுவாசம் தடையாது. அவளுக்கு ஏன் உங்களுக்கு கண்ணீரை வேண்டாம், கண்ணது வேண்டாம், இந்த 2 விரல விட்டு முடியாது, ஒரு விரல வச்சுக்கலாம், உயிர் போயிடும். அது செய்ய முடியுமா? 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, இல்லை 10 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, செய்ய முடியாது. அதுதான் தற்கொலை பண்ணாலும் அதுதான், ஜன்னல் குச்சாலும் அதுதான், சுவாசம் தடைபடும். ஏன் இப்படி பண்ணாங்க? உயிர் போயிடும், சமையலே கிடையாது, முடிச்சுன்னா முடியாது. எமோஷனை தற்கொலை பண்ணி போயிடலாம். ஆனால் அந்த துடிக்கும் பொழுது நம்ம உயிர் பிழைக்கும், யாராலும் ஒன்று நம்ம காப்பாற்ற மாட்டாங்க. அந்த இயக்கம் தான் செத்து கொண்டிருக்கோம். அந்த துன்பத்துக்கு முன்னாடி இந்த பழைய அனுபவங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால துன்பம் இல்லாமல் இருக்கிறது அப்போ யாரானா வந்து காப்பாற்றணும். ஆனால் தான் ரிலீஸ் பண்ணிடுவோம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அகப்புறம் அதை தான் வந்தோம். அந்த சுவாசத்தில் நம்ம துன்பத்தை வச்சிருக்காங்க அனுபவம். இது வெறும் ஆக்சிஜன் தானே. இந்த பிடிச்சா துன்பம் இருக்குது, இந்த உடம்புல அடிபட்டுருக்கா, இல்லை யாராவது கண்டபடி திட்டிட்டு போயிருக்காங்களா? ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லை. ஆனால் மூச்சு தானே நுரையீரலுக்கு போகிற டிபார்ட்மெண்ட், அதையும் துணிக்கும். உடம்ப வந்து நெருப்பில் எரிச்சோம்னா அந்த அளவுக்கு வராது, எவ்வளோ முடியாது, ஒரு நிமிஷம் பிடிக்கலாம். அடுத்தது அந்த துன்பாவோட வந்து தனியாக பிடிச்சு பாருங்க, அது சாங்க முடியாது. ரிலீஸ் பண்ணிதான், ரிலீஸ் பண்ணிதான் ஆகணும், வழி கிடையாது. சேஃபாக செய்யலாம். எல்லாம் பிடிச்சு பாருங்க. அந்த துன்பானுபவம் வெறும் காற்று தானே டிபார்ட்மெண்ட் முடியாது. அப்போ இதுதான் புறம். காற்றினை அந்த உணவியல் வச்சிருக்காங்க. காற்றிடை உணவியல், காற்றிடை கருதியல், அதனால எவ்வளோ சொல்லியிருக்காங்க. இந்த உண்மை யார் சொல்லியிருக்காங்க? யார்? எந்த ஞானியும் சொல்லுவாங்க. காற்றிடை உணவியல், அந்த காற்று தான் இந்த இடத்துல. இப்போ இங்கே வந்த உடனே அவருடைய பேசஸ் தான் இருக்கும். என் காற்றோட சொல்லி அழகழிஞ்சு காற்றிடை கருதியல், காற்றிடை உணவியல், உணருது, துன்பத்தை உணரும். அது நம்ம காற்று தத்துவத்தில் வச்சிருக்காங்க. அநேகம் அந்த மாதிரி இருந்த ஒரு அமைப்பு. ஆக எதுக்கு நம்ம இருக்கிறேன் என்பது நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சிக்காம வாழ்வது மிகப்பெரிய குற்றம் நிலப்பதிக்காமல். அதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன புரியுதுன்னா, அளவிலிருந்த நன்மைகள் இருக்கு. இருக்கிறேன் உணர்வுக்குள்ளத்தான் இறைவனே இருக்க முடியும். திருவருட்ப கடைசி பாடலை பாருங்க, நல்லா பாருங்க. இப்போ பார்த்த பாடலையே என்ன சொல்றாங்க? புன்புறா உணர்வின் அசுத்த மொழி இதனில் புகுந்திரு நான் இருக்கின்ற உணர்வு. இந்த நான் இருக்கின்ற அப்படின்னு ஒரு நிச்சயமான உணர்வு சுடலை இந்த கவி உணர்வுல கூட நிப்பாட்டு. இது நியாயமா? நான் இருக்கின்ற பொருள், இந்த நான் இருக்கின்ற என்ற பொருள், அது ஒரு உணர்வு சுடர். அது அறிவு அடுத்துமான அறிவு ஆகாயம். அது என்றும் உள்ள கடவுளின் சிற்றறிவாம். அது நாம் கிடையாது. அது என்றும் உள்ள சமண்ட சார்ந்த நூல்கள்லாம் பார்க்க முடியும், கல்வி முடிய தவிர வளர் பெருமான் இதெல்லாம் இளைமறைக்காக கொண்டு போகிறாங்க. காரணம் அப்பெல்லாம் பக்குவம் இல்லை. ஆனால் அப்படி சொல்லியிருந்தா சுத்தத்தன்மை படிக்கிறது. அதான் ஆறுமுகனாவது இவங்களே 1000 ஆறுமுகனாவது இவங்களே வச்சுருப்பான். அதனால எல்லாமே மரணம். கடைசி பாடல
என் சாமி என் துணை என்னுயிர் நாயகனார் என்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். இறைவன் எங்க இருக்கிறார்? நீ எங்கே இருக்கிறியோ அங்கதான் இறைவனால் இருக்க முடியும். பொது அன்பில் தங்குமிடம் போற்று. நான் இருக்கிறேன்றது உனக்கு சொந்தம் அல்ல. அப்படி ஒரு உணர்வு உன்னால் யாராலும் விளக்க முடியாது. நம்ம புற தோற்றம் தான் வேறு வேறு. 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னே எத்தனை பேச்சு வாழ்ந்தது, எத்தனை பேச்சு போச்சு, அதெல்லாம் கணக்கில் வீட்டில் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. இனி வரப்போது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இப்போ எடுத்துக்க 800 கோடி மக்களுக்கு தனித்தனி முகபாவன், தனித்தனி கனிவைகள். நம்ம ஊரில் 63 நாயன்மார் சிலர் வெண்கணத்திலே இருக்கு. சிவன் கோயில கண்ணடி எல்லாமே ஒரே மாதிரி. ஏதோ 1-2 தான் மூக்கை யாரை கொண்டு வைப்போம், கண்ணு கொஞ்சம் முன்ன கொண்டு வைப்போம். எல்லாம் ஒரே மாதிரி பண்ண முடியாது. இல்லை ஒரு 10 சிலை வேறுபடா பண்ண 800 கோடி சிலையை ஒவ்வொன்றும் தனித்தனி இருக்கு. இந்த மாதிரி நான் தொற்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் வித்தியாசம், ஒருத்தர் வித்தியாசம், வெவ்வேறு குணம், வெவ்வேறு முகத்தோற்றம், நடை கூட எல்லாமே ஆகும். வெவ்வேறு தீர்ப்பு எந்த சக்தியான முடியும் பாருங்க. 800 கோடி மக்கள் இதுக்கு முன்மையான போட்டோ எடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி. யாரும் எல்லாம் எல்லாம் கணனி ஏற்று அப்படின்னு அதனால இதுதான் கிடையாது. ஓடிக்கிறத எல்லாமே செய்ய முடியும். நீ வரும் முன்னாள் வேற தான் தொழில்துறை ஆட்சியும் போடுது. அதே மூக்கு தான், அதே 100 ஐட்டம் தான் இருக்குது. மூக்கு வாங்கி கண்டு தான் முக்கியம். இந்த மூக்கு எத்தனை பேர் மாறி ஆக இந்த ஏதோ மாறி இந்த உடம்பு தான் நாடு அப்படின்றது நம்முடைய தவறான கருத்து. அந்த நோக்கத்திலே நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து முடிச்சு வாழ்க்கையுடைய அந்திட்டு இருக்கோம். இந்த கொஞ்ச நாளை நம்ம நல்லபடியாக நமக்காக இந்த தேகத்துக்காக இல்லை, நம்முடைய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்காக நம்ம உரிய வேண்டும். உரிய என் உள்ளத்துள் மனமிருந்தவையா அந்த மெய்ப்பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மெய்ப்பொருளாக இருக்கிறது அதான். அதுதான் வரும் பெருமாள் அகவல்ல பாருங்க. நம்ம பாராயணம் பண்ணிட்டு போகிறது பெருசில்லை, பாராயணம் பண்ணி நம்ம கடனை விட்டு பெருசில்லை. அகவல ஒவ்வொரு வரியும் எறும்பு உள்ள மாதிரி சரவண சாமி. இந்த சிற்றோதியின் இயல் உருவு ஆதி அந்தம் என்றது இதில் என்ன சொல்றது? நம்ம டெய்லி அகவல் பார்க்கணும். இந்த சிற்றோதிய அந்த ஆதி எந்தனுடைய அழுத்தம் என்ன நமக்கு புரியுதே? அகவல் பட்சம் அதான் சொல்றது. யூடியூப் மந்தமான மகா மந்திரமா அகவல் படிங்க, பாராங்க, கன்சாலி படிங்க படிங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா காரிய சித்தி, கர்ம சித்தி, இப்படி ஒரு சித்தி கிடைக்கும். ஏதோ இந்த பட்சிங்கன்னா மந்தத்தை பிடிச்சிங்கன்னா கர்ம சித்தி கிடைக்கும், காரிய சித்தி, காரிய சித்தி ஆகும். இப்படியா சொல்லுவது மகா இதை படிங்க, அகவல் பாராயணம் பண்ணுங்க, அது ஒரு சித்தி. இகலோக நன்மைக்காக திருவள்ளுவர் முடிச்சு போயிருக்காரு. 6ஆம் திருமுறை பாருங்க, வடிக்கு வடி மன்னமில்லா பெருமாள் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? எல்லா மனிதர்களும் அவர்கள் கிடையாது. இங்கே ஒவ்வொருத்தருமே அற்புதம் ஆண்டவர் தான். அதுதான் நாம் தெரியாமல் இங்கே இருக்குது. அற்புதம் ஆண்டவர் ஒவ்வொருவரும் தனித்தனி. ஆனால் அவருடைய கடவுள் ஒவ்வொரு அது ஒழுங்குதான் அனைவருமாக இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரற்புதம். இந்த ஒரு இதெல்லாம் சரவண சாமியில் மட்டும்தான் அது வெளிப்பட்டிருக்கு. அந்த இந்த சிற்றோதியின் இயல் ஒரு ஆதி அந்தம் என்று சிற்றோதின சித்துன்னு அது சத்து சித்து ஆடணும். இந்த சுத்த சன்மார்க்க சத்து பார்த்துட்டோம். சித்து எதுன்னா அதுதான் சுத்தம். சுத்தம்னா நினைப்பு, மறப்பு, அத்தனை எல்லாம் அந்த அருள் உணர்வு நிலைதான் சுத்தம். சுத்தம் சோறு போடும்,
சுத்தம் சோறு போடும், சுத்த நிலை சோறு போடும். சுத்தமாக வீட்டில் பெருக்கிடு 4 ஒரு 5 முறை பெருக்கிட்டு கட்டா சோப்பு போட்டு அப்புறம் அம்மாவும் சோப்பு போட்டு சித்தா சோப்பு கலந்தா சோறு கிடைக்குமா? சோறுனாலே முக்தி. சோழே வரணும் சோறு கிடைத்தாங்க. அப்போ சேவை வெளிநாட்டு சோறே கிடையாதா? அவங்க கம்பெனி சாப்பிடுவாங்க. சோழன் சேர சோழன் அர்த்தமே வேதம். சோழம் அப்படின்னா இதுக்கு வேதம் ஒரு அர்த்தம். அப்படி அந்த சுத்தம் சோறு போனோம்னா சுத்த நிலை. சுத்தம்னாலே அருள் உணர்வு நிலை தான் சுத்தம். அந்த சுத்த நிலை தான் நம்முடைய நிலை. நீங்கள் சிற்சோதியினோடு சித்தின்னா அருள், சிற்சோதினாலும் அருட்ஜோதினாலும் ஒன்றுதான். சித்தி அடுத்த ஜோதியா, சிற்சோதி அருட்ஜோதி எல்லாமே ஒரே பொருள் தான். அருள் தான் கடவுளுக்கு சித்து, அந்த அருட்ஜோதி. அதான் அருட்ஜோதி ஆனேன் என்று அடையப்பா முரசு அப்படின்னு சொல்றதுக்காக அருட்ஜோதி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சிற்சோதி. இந்த சிற்சோதி தான் இது இதுல இருந்து தான் இது ஒரு வெளிதான். நம்ம ஜோதினா வெளிச்சம் தரக்கூடிய ஏதோ ஒரு வெளி. பரமாகாசம் சொல்லுவோம், அது ஒரு பரமாகாச வெளி. இதில் இருந்து தான் அனைத்து வருது. அப்படி நாம் எதுவும் சொல்லணும். இங்க இருந்து தான் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இங்க இருக்கிற ஒரு ஸ்பேஸ், அட்டானமிக் ஸ்பேஸ், அட்டானமிக் கான்சியஸ் ஸ்பேஸ், ஒரு புள்ளி சொல்றது. அங்க இருந்துதான் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். நம்மளால நம்ம விரும்பினாலும் இருந்தால் விட்டாலும் இருந்துதான் ஆக வேண்டும். அது நம்ம கற்றுள்ள கிடையாது. அதை நாம் இப்போ உணர்ந்தால், அதை உண்மையாக உணர்ந்தால், அதை நிறைவாக உணர்ந்தால் நாம் எப்பொழுதும் இருப்போம் அப்படிதான் வரணும். நம்ம நான் சொல்லிட்டு நான் உள்ள போய் வீட்டுக்கு போவேன். ஆனால் இனி மனித குலத்துக்கு மரணமில்லா பெருவாழ்வுதான் கடவுள் அருளால் ஆணை செய்யப்பட்டது. இந்த ஆணைக்கு இணங்காதவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். இது வரலாறு சொல்றாங்க. அஞ்ச வேண்டாம், திருத்தி விடுவேன் வரலாறு கடைசியில். உன்னை திருத்திட வேண்டாம். இன்னும் தேவை சொல்ற திருத்திடுவேன். துன்பத்தை கொடுத்துதான் திருத்த முடியும். அதுக்குள்ளே நீ ஏன் தானா வந்தா நீ துன்பத்தை கொடுக்கணும். நோய் நொடியாகவும் சோதனையாகவும் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வாழவே முடியாதுன்னு எல்லா வாயில்களையும் அடைத்து விடுவார். அப்போது என் பக்கம் திரும்புவார். அந்த நிலைக்கு என்னை தள்ளி விடாது, மரியாதையா வந்து அப்படின்னு சொல்றேன். ஆனால் நீங்க அஞ்ச வேண்டாம், வேண்டாதீங்க. உங்களுக்கு எல்லா வியாதியும் கொடுக்க, எது கொடுக்குற? எல்லா சோதனை கொடுக்க, எது கொடுக்குற? உள்ள வரணும். உள்ள வந்து என்னோடு ஒன்று இருந்து என்ன வாழறதுக்காக தான் இந்த உடம்பையை உயிரை எடுக்கிறாங்க. அந்த வாழ்வு கிடையாது. அகண்ட நிலையில இறைவன் வாழலாம் வெற்றியா இருக்க. அகண்ட நிலையில இறைவன் இருந்தும் இல்லாத ஒருவரை அதுக்கு பெற்ற வாழாது. இங்கே வாழ வந்தாலும் ஏன்னா நாம யாருன்னா அதான் பெண்ணாக்கு நம்மை பிறப்பித்தவா. கண்ணாக்கு நம்ம பாட்டு படிச்சுருக்கீங்களா? கண்ணாக்கு மூக்கு செடி பண்ணுதான் ஒன் பண்ணுதான் இசை. இந்த சொல்லக்கூடிய இசை ஓம். ஆண்டவர் தன் உண்மையை அதர உகர மகரம் என்ற ஒன்பாக வண்ணமாக. அகரம்னா ஜென்மம், உகரம்னா உயிர், மகரம்னா உயிர். இது 3 சித்தியோடும் 3 தேகத்தோடும் வெளிப்பட்டு மனிதனாக வாழ வந்தார். அவர் வாழ்வதற்கு நாம் வழிவிட வேண்டும். அவர் எங்கும் வாழ வேண்டும் என்ற திருநோக்கத்தில் திருவுள்ளத்தில் தான் மனித உட்கொண்டு வாழ்ந்திருக்கிறார். நாம் வேண்டிய பிறப்பை பெற்றிருக்கிறோம். இது தவறாக வந்தது. எப்படி வந்தது? அவர் விரும்பி வந்திருக்காங்க. எத்தனையோ கோடி 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 பெருமைகள் கடித்து நமக்கு இந்த ஒரு சூழ்நிலையில இந்த பிறகு பிறகு எடுத்து வந்திருக்கிறது இறைவன் தான். இந்த சிற்றோதியின் இயல் குரு அப்படின்னு அதை நம்ம பிரிச்சுக்கணும். இயல் அப்படின்னா இங்கே அவருடைய இயல் சிற்றோதியின் இயல் தமிழ் பெரும் தன்மை. சிற்றோதியின் இயல் தமிழ் பெரும் அருள் உணர் அருள் ஜோதி. அதுதான் அவருடைய இயல். அவருடைய இயலும் நம்முடைய இயலும் வேற வேற இருக்கு.
அவருடைய தான் நிற்கிறது. அதுதான் நடு. அகண்ட வெளியில் இருக்கிற இறை உண்மை அடிப்படையாக இந்த பிரபஞ்ச தோற்றம்னா முடியாது. இந்த அடிக்கு முடிக்கு இடையில நடுவில் தான் உங்களுக்கு வாழ்வே. அந்த நடு தான் இந்த இடம் மாப்பிரபஞ்ச நடு புரியுது ஆகணும். இதெல்லாம் சரவண சாமி சொல்றது உங்கள்கிட்ட நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அவ்வளோதான். அவர் கொடுத்துதான் ஃபார்வர்ட் பண்ண எனக்கு தெரியும். என்னுடைய அனுபவம் இது உபாய ஞானமாக நான் சொல்றேன். ஆக இந்த இடத்துல நடு நாட்டினீர்களாக உங்களுடைய கருத்து இந்த நடு நாட்டினீர்கள் இது பற்றித்தான் சொல்லியிருக்கேன். இதை உண்டெஞ்சது தெய்வம் உண்டது நடு நீங்காதது. இந்த நடு விட்டு நீங்க நடுக்கவே இல்லை. நடு நீங்கிட்டே நடுக்கமே மரணம். நடுக்கமே மரணம். நடு நீங்காதது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நடுனாலே இருக்கிறது நாம நடுநாடி நடுநாடி நடமாடு தம்பியே நடராஜ 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 நடுநாடி நடுக்கூடி நடமாடு நடராஜ 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 நடுநாடி நடு. அந்த நடு அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த நடுனாலே அது இறைவனுக்கு வாழ்கிறார். அதுதான் ஆன்மா. இறைவனுக்கு நல்ல பிரபஞ்சத்தில் நடு அதுதான் ஆன்மா. அதுதான் சிற்றவை. இங்கெல்லாம் அந்த சிற்றவை தான் நாம இருக்கோம். சிற்றவைன்னா ரொம்ப ஒரு தான் இருக்கிறோம். சித்துன்னா அறிவு, சதைன்னா கோயில், அறிவு ஆகாயம். அறிவு ஆகாயம் தான் நம்முடைய உண்மையான வடிவம். அது எங்கும் உள்ளது. நல்லதா பெருவாழை புதிதாக பெற்றுக்கொள்ளுதல். இப்பவே தியானத்தின் மூலம் நாம் என்றும் உள்ளவர்கள் என்று நம்மால் உணர வேண்டும், உணர முடியும். அப்படி உணரவில்லை என்றால் அது தியானமே இல்லை. எந்த தியானம் எங்கே யாரும் கற்றுக் கொடுக்கலாம் முடியாது. தியானத்தை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் நம்ம வந்து தியானம் பயிற்சி நிலையம் போட்டுக்கணும்னா நம்ம தான் நமக்கு நாமே பயிற்சி எடுத்துக்கணும். நமக்கு நாமே பயிற்சி எடுத்துக்கணும். இதை யாரும் கொடுக்க முடியாது. பயிற்சி அளிப்பவன் இறைவன். பயிற்சி அளிப்பவன் இறைவன் தான் பயிற்சி அளிப்போம். ஆனால் இறைவன் தான் நடக்கும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். நடு நாட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம அது வந்து 10 மாதத்துக்கு தொடர்ந்து வைப்போம். ஏன்னா அப்போ தான் இந்த சாதா கல்வி இது தைரியம் வளர்ந்துருமான்னு சொன்ன ஒரு கட்டளை. சாதா கல்வி நிலைகள் தான் இதுக்கு பேர். அதனால் நம்மளுடைய ஆசை சாதாரண சின்ன ஒரு மலையை நூறு கட்டி இருப்போம். நல்லா நூறு அந்த இதுதான் மலர். நூல் வந்தால் பரவாயில்ல. நூறுனாலே அனுமானம். நூல் அனுபவம் நூல் மிக 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 நுண்ணிய ஒரு நிலை. அனுபவம் கிடைக்கட்டமே. அருணனுபவம் கிடைச்சா மரணம் தான் வரும். அனுபவம் வந்து அடுத்த பிறவியில் நமக்கு அருணனுபவம் கொடுக்கணும். ஆனால் நம்முடைய லட்சியம் இரவாமையாக இருக்கணும். ஐயா இன்னொரு அது எனக்கு தகுதி இல்லை. இப்போ சொல்லிடுறேன் ஆதாரம். ஆனால் ஆசை பெரிய ஆசை. ஒரு 6 வருஷம் பெரிய ஆசை சாப்பாடு ஆசைப்படுறேன். இல்லை நான் முதல்ல ஆசைப்படுறேன். யார் யாருக்கு ஆசைப்படுறாரோ கை வைக்க வைங்க. அவர் ஐயாவது வைங்க. நீங்களாம் வரலாறு நீங்களாம் நடுங்க. ஆசைப்படுறோம் வைங்க. ஆசைப்படுறவங்க 10 மாதம் தொடங்குவாங்க. பேராசை தான். இது பேராசை தான். இது எதுவுமே யாருக்கு சொல்லிடாதீங்க. நம்ம லூசு நினைப்பாங்க. என்றும் இருப்பதுதான் நம்முடைய இயல்பு. என்றும் இருப்பதுதான் இயல்பு. நாம் மரணம் அடைந்தாலும் மரணம் அடைய மாட்டோம். இதுதான் ஆன்மாவுடைய உண்மை. அதை தியானத்தின் மூலம் இப்போ இந்த இடத்துல புருவத்தில் அது அப்பப்போ அழைச்சிட்டே இருக்க நம்முடைய மனதை இலகுவாக மனம். இன்னொரு முக்கியமான விஷயம், கூட்டத்தில் பெரும்பாலும் தியானம் தனிப்பட்ட இடத்துல தியானம். ஆக இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக இருந்துட்டு தான் நடிச்சிங்க. தினமாக வரும்போது நடிச்சிருங்க. நீங்கள் தனியாக இருக்கணும். இப்போ தியானம் 20 நிமிஷம்னா உங்களுக்கு தியானம் கூடிடுச்சு, நிச்சயம் கூடிடுச்சுன்னா பரவாயில்ல. நாங்கள் சேஃபாக 2 நாள் கழிச்சு நீங்கள் நிச்சயம் இருப்பாங்க. போய் வாட்டுங்க. அதனால
25 நிமிஷம் கழிச்சு எழுந்துக்கணும்னு நினைக்கவே நினைக்காது. தியானம் கூடிடுச்சுன்னா உங்களை 2 நாளோ 3 நாளோ தியானத்தில் இருக்கீங்கன்னா முடிஞ்ச பிறகு வீட்டில் எடுத்து சிறப்பாக காது விட்டுருந்தாங்க. அதனால் எதுவுமே குண்டு பண்ண கூட நமக்கு தெரியும். அந்த ஒடுங்கி நிலைபெற்ற உத்தமர் உண்டாம். அதை நம்ம உள்ள அந்த கான்சன்ட்ரேஷனோட திரும்பி பார்க்கணும். திருப்பாங்க எல்லாம் மனு பெறணும். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜன்ம நேரம் ஒருவன் ஒரு ஜன்ம நேரம் இகந்தவன விசாரணை என்று பலவன விசாரிப்புடன் கடவுளை துத்தரம் செய்து கொண்டிருந்தாலாவது சிந்தித்துக் கொண்டிருந்தாலாவது பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளணும். நம்ம பெற வேண்டியதெல்லாம் சுத்தம் மரணம் தான் தரணும். அதை பெற்றுக்கொள்ளாமல் சர்வசாதாரணமாக சொல்றாரு. என்ன கத்திரிக்காய் இருக்கணும் கொட்ட கொடுக்குறோமா சொல்றாரு. இல்லைன்னா அவர் மட்டும்தான் பெற முடியும்னா சொல்லக்கூடாது. ஆனால் நான் ஒரு பரவாயில்லை. இனி வருங்கால மனிதர்கள் பெறத்தான் போகிறார்கள். நம்ம எங்க வந்து அந்த கிளாஸ்ல எல்கேஜி சாப்பிடுவாங்க. இது நம்ம ஒத்து வராது. பக்கத்து சந்தோஷமா போவாங்க. நம்ம எல்கேஜியில் சேர்த்துருவோம். ஆறுதாக்கு பாஸ் பண்ணது அவங்களோட வேலை, நம்மளோட வேலை. பாஸ் பண்ண வைக்கிறது அவங்களோட வேலை. அது இப்போ ஃபெயில் ஆனாலும் இன்னொரு நான் தங்கிடுவோம் வேறு. ஆனால் இது வந்து தான் ஆகும். ஏன்னா இறைவன் மனம் இல்லாமல் பொருளாளி வாழ வைக்கிறார். அதனால் இந்த இடத்துல சொல்லும்போது நீங்கள் வந்து உணர்வாங்க இருக்கிற ஒன்றில் ரொம்ப செத்துருங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே தியானம் பண்ணுற பேரே வைக்காது. நான் தியானம் பண்ண போனே நினைக்காது. நம்ம எப்படி இருக்கிறோம், இருக்கிறதுன்னா என்ன, அந்த கேள்வி மனதில் கேள்வி. அதுதான் நம்முடைய விஷயம். இருத்தல் இருத்தல் இருக்கிறேன் 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 அப்படின்னு ஒரு உணர்வு மையமான ஒரு சுடர். அந்த சுடர் தான் நம்முடைய காரண நிலைமை. அந்த சுடர் நிலையில நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். பர்மனெண்ட்டாக இருந்தால் அது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். அதை சொன்னாங்க நம்முடைய காரண தேகத்தை தான் நம்ம தூக்கத்துக்கு போயிருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன தெரியுது, நாங்கள் இப்போ இறந்த நிலையில் இருக்கோம். அந்த காரண தேகத்தில் இருந்து தான் நாம் இருக்கிறோங்கிற உணர்வு வருது. அது வந்து இதுக்கு வந்து அது வட்டத்தில் ஒரு மொழி தான். அந்த இருக்கிறேன்றது எப்படி வருதுன்னு அதை இறைவன் இப்போ காட்டு. அதுதான் அன்பு, அகழ்ந்த அன்பு என்ற ஒரு இப்போ இருக்கிறன்ற அந்த ரியலைஸ் பண்ணாமல் அது எதனால ஆனதுன்றது தான் அடுத்த ஸ்டேட். அது இருக்கிறது எங்கிருந்து அது சுடம் வந்துட்டே அது அடுத்த ஸ்டேட். இப்போ சூரியன் இருக்கு, சூரியன் ஒரு விளக்குன்னு வச்சிருவோம். அதை வந்து சுடர் வந்து பூமியை விளக்கம் செய்து கொண்டே சுடர் இல்லாத ஒரு சூரியன் இருக்குமா? இருக்க முடியாது. அதே மாதிரி தான் மனிதன் இல்லாமல் கடவுள் இருக்க முடியாது. கடவுள் ஒரு விளக்கு, அகற்றம் இருக்கிற விளக்கு. அதுதான் தகரம். அதுக்கு சுடர் தான் சுடர். இந்த செஞ்சோடி இயற்கை தான் தடுப்பது உருது. இது ஆதி, நம்முடைய ஆதி மூலநிலை தனிப்பெரும் கருணை. ஆனால் அது காட்டாது. அதுதான் அருள் பெரு வெளி. அது அறிவுறு கருணையோடு இருக்கு. அதுதான் நம்முடைய உண்மையான வடிவம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஜீவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மாவின் உயிரிழவோம். அதுதான் இருக்கிறேன் இருக்கின்ற உணர்வு இங்கிருந்து வருது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதை நம்ம தெரியும். ஆக நம்ம சுயத்தில் போய் நமது உணர்வை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்வது தவறு. நாம் அங்குதான் இருக்கிறோம், நாம் அங்குதான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தியானம். ஆக வன்முறை தியானம் நீங்கள் கிடையாது. சகச நிலை தியானம். சகச நிலை இலகுவாக இது பண்ணுங்க. 25 மினிட்ஸ் இன்னைக்கு சாப்பாடு 2 மணிக்கு மேல் தான். அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் தியானம் முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு கூட உங்களுக்கு கருத்து சொல்லலாம். அதுக்கப்புறம் சந்தேகம் தெரிஞ்சுருக்கு. இன்னொன்று யாருக்காவது என்ன உடம்பு அசௌகரியம் இருந்தாலும் இப்போ ஒரு வர்மா ஒரு எதுவும் சாப்பிட்டு விருப்பப்படுறது. இது என்ன ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம், எனி ஏஜ், எனி கண்டிஷன் கண்டிப்பாக சரியா. இது வந்து சைவ உணவில் இருக்கிறவங்களுக்கு சன்மார்க்கம் மட்டும்தான் இது வேலை செய்யும். மற்றவங்க எப்படி வேலை செய்யும் எனக்கு தெரியாது. இது கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த வர்மா நீங்கள் எங்கே கேள்வின்னு தெரியல.
எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், அவருக்கு இந்த தொழில் கிடையாது, இந்த தொழில் கிடையாது, இது யாருக்கும் சொன்னாரு, அடியனுக்கு சொன்னார், எனக்கு நல்லா ஒப்பந்தம் நல்லா இருக்குது, தேக ஆரோக்கியத்தை பல பிரச்சனையை போதும். ஏன்னா இந்த காலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது வந்து எனக்கு பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்காத கர்மா இருக்கும் இல்லையா, அதான் பெரிய மட்டும் இது கிளேஸாக இருக்கும். எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் ஒரு 4 முறை கேட்கணும். நான் கொஞ்சம் கஷ்டி கேட்கணும். மற்றபடி நல்லா அந்த இன்னைக்கு வரல, நாளைக்கு பேர் சொல்ல முடியல. இன்னைக்கு வரல, நான் தொடர்ந்து நினைப்பேங்க. அதான் வளர் பெருமாள் உன்னாலும் வாழ்கிறது அப்பப்போ சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இப்படி தியானத்தை ஆரம்பிக்கலாம் தோற்றிலே வச்சு அப்போ சாப்பிடும். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி 25 நிமிடங்கள் கழிச்சு தனிவு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ எழுந்துக்கிறவங்க எழுத்துக்கணும், கண்டி சொல்ல கிடையாது. அப்படியே கண்ணீர் பண்ணுறவங்க அப்படியே கண்ணீர் பண்ணுங்க. 3 நாள் இருந்தாலும் தனி தனி